الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وقال أيضا إن الله يحب التوابين ويحب المتطهرين وقال أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபௌ தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அன்றாட வாழ்க்கையில் சில விடயங்களை சர்வசாதாரணமாக நினைத்து அந்த விடயத்திலே பொடுபோக்காக, கவனையீனமாக, அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் செய்து வருகிறோம். அந்த சாதாரண விடயங்கள் நம்முடைய அனைத்து அமல்களையும் வீணாக்கக்கூடியதாக, பாழாக்கக்கூடியதாக மாறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரை தாண்டி செல்கின்ற பொழுது, இரண்டு கபறுகளை தாண்டி செல்கின்ற பொழுது பச்சை மரக்கொப்பு ஈச்ச ஓலைகள் இரண்டை எடுத்து அந்த இரண்டு கபறுகளுக்கு மேலாலும் வைத்துவிட்டு சொன்னார்கள், இந்த இரண்டு கபராளிகளும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கபரிலே வேதனை நடக்கிறது. வமா யுஅஸபானி ஃபீ கபீர். அந்த வாசகம் தான் நான் சொன்ன விடயத்துக்கு பொருத்தமானது. இரண்டு கபராளிகளுக்கும் வேதனை நடக்கின்ற அந்த விடயம் இருக்கிறது. அவர்களுடைய பார்வையில் அது ஒரு பெரிய விடயமாக விளங்கவில்லை. அவர்களை சர்வசாதாரணமாக நினைத்து செய்தார்கள். கபரிலே வேதனை செய்யப்படுவதற்கான அந்த பாவங்களை சாதாரணமாக நினைத்து செய்தார்கள். ஒன்றென்ன தெரியுமா? ஒரு கபராளி சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யவில்லை. சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாவிட்டால் கபரிலே வேதனை கிடைக்கின்ற பாவம். இன்னும் ஒருவர் கான யம்ஷி பின் நமீமா, மக்களுக்கு மத்தியிலே கோல் மூட்டி திரிந்தவர். அவர்களை இவர்களோடு, இவர்களை அவர்களோடு மூட்டிவிட்டு குத்திவிட்டு கூத்து பார்த்து திரிந்தவர். அது கணக்கில்லாமல் செய்து வந்தார். இப்படி அவரை பற்றி இவரிடம், இவரை பற்றி அவரிடம் செய்தி பரிமாற்றம் செய்வதிலே ஒன்றும் நடக்காது என்று நினைத்து செய்து வந்தார். ஆனால் அவருடைய கபரிலே வேதனை நடக்கிறது. இந்த சம்பவத்தை நான் ஏன் சொன்னேன் என்றால்,
நான் பேசுகின்ற சில விடயங்கள் குறிப்பிட்ட சில தலைப்புகளிலே ரமதானோடும் சில விடயங்களை சம்பந்தப்படுத்தி நான் இன்ஷா அல்லாஹ் பேசுவேன். ஆனால் நான் சொல்கின்ற விடயங்கள் அன்றாடம் நாம் கணக்கெடுக்காமல் செய்கின்ற விடயங்கள், நம்முடைய வாழ்நாள் பூராக செய்த அமல்களை எல்லாம் அழிக்கின்ற விடயங்கள், பாழாக்கின்ற விடயங்கள். அது கண்ணியமானவர்களே, அங்கிருந்தே ஆரம்பிப்போம். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுடைய, அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியங்கள், அவருடைய ஒரு கூட்டத்தாரை வைத்து மலசலம் கழித்து வெளிவாசல் தேவையை பூர்த்தி செய்துவிட்டு எப்படி சுத்தம் செய்வதென்று பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத் தந்தார்கள். ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு வெளிவாசல் தேவையை முடித்துவிட்டு எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் படித்து தந்தார்கள் என்று சொல்லும் பொழுது பக்கத்தில் இருந்த யூதர்கள், என்ன இது, இவருடைய நபி இதையெல்லாம் படித்துக் கொடுத்திருக்கிறார், அவர்களுடைய பார்வையில் சாதாரணம், ஏன் கழித்து விட்டு கழுகாமல் துடைத்து விட்டு மாத்திரம் வருகின்ற கூட்டம் தானே அது, சுத்தத்துடைய வாடையும் இல்லாத ஒரு சமூகம் தானே அது, உடம்பில் அடிக்கின்ற துர்நாற்றத்தை பெர்ஃபியூம் அடித்து மறைக்கின்ற கூட்டம் தானே அது, சுத்தம் என்ற அடிப்படையும் இல்லாத கூட்டம், உடம்பும் சுத்தம் இல்லை உள்ளமும் சுத்தம் இல்லை. அவர்கள் சொன்னார்கள், இவருடைய நபி இதெல்லாம் படித்துக் கொடுத்திருக்கிறார் என்று ஒரு அற்பமாக பேசினார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் விரிவாக அந்த பாடத்தை நடத்தினார்கள். எங்களுடைய நபி அதையும் படித்து தந்திருக்கிறார், அது அவ்வளவு முக்கியம், அது அவ்வளவு அடிப்படையான விடயம். எந்த அளவு என்று சொன்னார். கனிம், நம்மிடத்திலே ஒரு விடயத்தை சொன்ன எங்களுக்கு கசப்பா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முந்தைய காலத்திலே அது முறையாக பாவிக்க வேண்டும். அதை பாவித்து விட்டு மஸ்ஜிதுகளுடைய மனசல கூடங்களை, அதனுடைய அந்த கழிவு குழாய்களை அடைக்கின்ற வேலை செய்யக்கூடாது. இந்த கட்டிக்கல் பிடிப்பது, கட்டிக்கல் பரிபூர்ணமான சுத்த முறை அதுதான். சிறுநீர் கழித்து விட்டு இது சர்வ சாதாரணமாக செய்கிறோம். நம்முடைய முழு அமல்களை பாழாக்கின்ற விடயங்கள் சரியாக நடக்காவிட்டால் கால் வீங்க தொழலாம், நெற்றி கருக்க தொழலாம், உம்ரா ஹஜ் செய்யலாம். வுதுவிலே சுத்தத்திலே குறைபாடு என்றால் இரவு பூராக நின்று வணங்கினாலும் ஒரு ரக்காத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சுத்தமில்லை என்றால் முக்கியமான விடயம் கட்டுக்கள் பிடிக்கின்ற அந்த பண்பாடு 99% இல்லாமல் ஆகிவிட்டது. அதற்கு மாற்றீடாக டிஷ்யூ, பிரயாணங்களிலே கற்களை சுமந்து செல்வ சிரமம், டிஷ்யூவை பாவிக்கலாம், அதிலும் அந்த தன்மை இருக்கிறது என்று தற்கால ஆய்விலே அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 100% அந்த கல்லுடைய தன்மை இல்லாவிட்டாலும் அதற்கு மாற்றீடாக நடக்கும். டிஷ்யூ பாவிக்க வேண்டும் தண்ணீரை பாவிக்க முன்னால். எங்களுடைய நபி 3 கற்களை பாவிக்க சொன்னார்கள். 3 கற்கள் கிடைக்காதவர் ஒரு கல்லுடைய 3 பகுதிகளை பாவிக்க சொன்னார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களுக்கு இந்த பாடத்தை புகட்டும் பொழுது, ஊட்டும் பொழுது, விவரிக்கும் பொழுது யூதர்கள் திகைத்து வாயடைத்து அப்படியே அவர்கள் கேவலப்பட்டு போனார்கள். அந்த அளவு முக்கியமானதா சுத்தம்? சுத்தம் அந்த அளவு முக்கியமானது. கண்ணியமானவர்களே, நான் என்னுடைய ஒழுக்கங்களையும் முறைகளையும் இங்கு பேச வரவில்லை. சுத்தம் எந்த அளவு முக்கியமானது, வுது எந்த அளவு முக்கியமானது, எவ்வளவு உன்னதமான அமல், வுது தொழுகைக்கு மாத்திரம்தானா என்றெல்லாம் நாம் தேடி பார்த்தால் கண்ணியமானவர்களே, ஒரு முஃமின் எந்த நிலைமையிலும் வுதுவுடன் தான் இருக்க வேண்டும். இதுதான் சஹாபாக்களுடைய வழிமுறை. வுது முறிந்தால் வுது செய்ய வேண்டும், உறங்கும் பொழுது வுதுவுடன் தூங்க வேண்டும். வுதுவுடன் தூங்கினால் அவர் இபாதத்திலே, அவருடைய தூக்கம் இபாதத், அவருடைய தூக்கம் முழிக்கும் வரைக்கும் அவர் ஒரு அல்லாஹ்விடத்திலே ஒரு பரிசுத்தவான். அன்பானவர்களே, வுது எந்த அளவு முக்கியமான அமல் என்றால் ஒரு 2-3 முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற விடயங்களை சொல்லி நான் தொடர விரும்புகிறேன். ஏனைய விடயங்களை சொர்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடமாறுகின்ற பொழுது இன்னும் ஒருவருடைய கால் சத்தமும் நபியுடைய காலடி பக்கத்திலே கேட்டது. பிரபலியமான நிகழ்வு. அது யார்? நபி அவர்களுடைய முஅத்தினாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. காலடி சத்தம்
காலையிலே கேட்கிறார்கள். பல கட்டங்களிலே நபி அவர்கள் சொர்க்கத்தை பார்வையிட்டார்கள். காட்சி அளித்தது, சொர்க்கத்தை தரிசித்தார்கள். பிலால், நான் நடக்கும் பொழுது என்னுடைய காலடிக்கு பக்கத்திலே உங்களுடைய காலடி சத்தமும் கேட்கிறது. என்ன அமல் செய்கிறீர்கள் விசேஷமாக? பிரத்யேக அமல் என்ன? அவர்கள் தொடராக செய்து வந்த ஒரு அமல், சிறிய அமல். கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு நேரம் செலவாகின்ற அமலும், பணம் செலவாகின்ற அமலும் அல்ல. மணித்தியால கணக்கிலே நேரம் செலவாகின்ற அமலும் அல்ல. யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் அர்ஜா அமல், மிகவும் ஆதரவு வைக்கத்தக்க அமல் என்ன தெரியுமா? வுது முறியும் பொழுதெல்லாம் வுது செய்து கொள்வேன். தொழுகைக்கு மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் வுது முறியுமோ வுது செய்து கொள்வேன். எப்பொழுதெல்லாம் வுது செய்வேனோ தஹியத்துல் வுது, வுதுவுடைய காணிக்கை 2 ரக்காத் தொழுது கொள்வேன். அல்லது அல்லாஹ் எனக்கு அந்த நேரத்திலே என்ன சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்திருக்கிறான், நாடி இருக்கிறானோ அந்த தொழுகையை சொல்வேன். குறிப்பாக வுதுவுடைய காணிக்கை 2 ரக்காத் தொழுவேன். வாழ்க்கையில் தொழுதிருக்கிறோமா அந்த 2 ரக்காத்தை? வுதுவுக்காக தொழுதிருக்கிறோமா? அப்படி ஒரு தொழுகை இருக்கிறது என்று தெரியுமா? அது சாதாரண தொழுகை அல்ல, நபி அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் நடக்க வைத்த தொழுகை. நபியருடைய காலத்துக்கு பக்கத்திலே காலட்டு வைத்து நடக்கும் பாக்கியத்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த தொழுகை வுது. வுதுவுக்கு பின்னால் 2 ரக்காத் தஹியத்துல் வுது. அந்த அளவு முக்கியம். வுது செய்கிறோம், எத்தனையோ துவாக்கள் வந்திருக்கின்றன. எந்த துவாவை யார் ஓதினாலும் ஷஹாதத்து கலிமா முதலாவது சொல்ல வேண்டும். ஷஹாதத்து கலிமாவுக்கு பின்னால் ஏனைய துவாக்கள் தொடர வேண்டும். ஷஹாதத்து கலிமா பிரதான துவா. அந்த வுது ஷஹாதத்து கலிமா பல கட்டங்களிலே, பல இடங்களிலே, பல தடவைகள் சொல்வோம். பல்லாயிரக்கணக்கான தடவை சொல்வோம், பல லட்சக்கணக்கான தடவை சொல்லி இருப்போம். ஆனால் கண்ணியமானவர்களே, வுதுவுக்கு பின்னால் சொல்கின்ற ஷஹாதத்து கலிமாவுக்கு தனி மதிப்பு. வுதுவுடைய பரக்கத்தால் வுதுவுக்கு பின்னால் சொல்கின்ற ஷஹாதத்து கலிமாவுக்கு என்ன தெரியுமா பாக்கியம்? ஒருவர் வுது செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். சிறப்பை பாருங்கள், சிறப்பை பாருங்கள், வுதுவுடைய பரக்கத்தை பாருங்கள். வுதுவுக்கு பின்னால் ஷஹாதத்து கலிமாவுடைய பாக்கியத்தை பாருங்கள். அவருக்கு சுவர்க்கத்துடைய, கண்ணியமானே, சுவர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். அவர் எந்த வாசலால் விருப்பமோ நுழையலாம். வுதுவுடைய பரக்கத், சுத்தம் ஈமானின் பாதி என்பதை இப்படியான ஹதீஸினூடாக விளங்கலாம். சுவர்க்கத்துக்கு எந்த வாசலாலும் நுழையலாம் என்று அவருக்கு பொது அனுமதி கிடைக்கின்ற ஒரு பாக்கியம்தான் வுது. வுதுவுக்கு பின்னால் ஷஹாதத்து கலிமா. யாருக்குத்தான் இந்த 2ம் தெரியாது? எத்தனை பாக்கியங்களை இழந்து விட்டோம். வாழ்க்கையிலே வுதுவுக்கு துவா கொண்டு ஓதுகிறோமா? வுது செய்யும் பொழுதும் பேச்சு, வுது செய்து முடித்த பிறகும் பேச்சு, சப்பிலே வந்து நிற்கும் பொழுதும் பேச்சு, இக்காமத்து சொல்லும் பொழுதும் பேச்சு, இமாம் தக்பீர் கட்டிய பிறகும் பேச்சு. நம்முடைய துவாக்கள் இதுதான். மக்களோடு பேசுவதும் உரையாடுவதும் தான் நம்முடைய இபாதத்துடைய துவாக்கள். அன்பானவர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய அனைத்து விடயங்களையும் உற்று நோக்குவார்கள். அதில் குறிப்பாக மஸ்ஜிதுக்குள்ளே நடக்கின்ற அமல்களிலே ஒவ்வொரு உறுப்பாக பார்ப்பார்கள். பாருங்கள் சம்பவத்தை. ஒருவர் வுது செய்து விட்டு வருகிறார், நோட் பண்ணுவார்கள். வுது செய்து விட்டு வந்து சஃபிலே தக்பீர் கட்ட தயாராகிறார். தக்பீர் கட்ட தயாராகும் பொழுது நபி அவர்களுடைய வுதுவுடைய உறுப்புகளை பார்க்கிறார்கள். அவருடைய வுதுவுடைய உறுப்புகளிலே குதிகாலிலே அல்லது கால் பாதத்திலே ஒரு ஹதீஸில் ஒரு நாணயத்துடைய அளவு, ஒரு நாணயம், ஒரு ரூபாய் நாணயத்துடைய அளவு என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த அளவு தண்ணீர் பற்றிருக்கவில்லை. 99.99% அல்லை 99% கழுக வேண்டியதெல்லாம் கழுகி இருக்கிறார். 1% 2% 5% விடுபட்டிருக்கிறது. பரவாயில்லை, அல்ல மன்னிப்பான். எல்லா உறுப்புகளையும் கழுகினார் தானே, இது பரவாயில்லை என்று விடவில்லை. சொன்னார்கள், சகோதரரே, போய் உங்களுடைய வுதுவை மீட்டு விட்டு வாருங்கள், நீங்க சரியாக வுது செய்யவில்லை. அஹ்சின் வுதுஅக், நீங்களுடைய உங்களுடைய வுதுவை மீட்டுங்கள். குதிகாலிலே இன்னும் ஒரு ரிவாயத்திலே
மிஸ்ல குஃபர், ஒரு நகத்துடைய அளவு, ஒரு விரலின் நகத்துடைய அளவு தண்ணீர் படவில்லை. நீங்கள் சென்று வுதுவை சரியாக செய்துவிட்டு வாருங்கள். நீங்கள் சரியாக வுது செய்யவில்லை. சிலருடைய குதிகால் கழுகி படுவதே இல்லை. அப்படியே செப்புக்கு நேராக மேல் பாதத்தை பிடிப்பது, 2 புரட்டு புரட்டுவது, அப்படியே காலை துடைப்பது வருவது. எத்தனை வருடங்களாக தொழுகிறோம், வுது செய்யலையா? அந்த தொழுகை ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. கவனமாக இருப்போம். ஒரு பிரயாணம், அவர்கள் நாங்களும் போய்கொண்டிருந்தோம். வுது செய்யக்கூடிய சந்தர்ப்பம், சஹாபாக்குடைய வுதுக்களை நபியவர்கள் நோட்டமிட்டார்கள். எல்லா வுதுவுடைய உறுப்புகளை நோட்டமிட்டார்கள். குதிகாலை குறிப்பாக பார்த்தார்கள். சிலர் குதிகாலை கழுகும் விடயத்திலே பொடுபோக்காக செயல்பட்டார்கள். குதிகால்களை கழுகும் விடயத்திலே அவர்கள் சரியாக செயல்படவில்லை, கழுகவில்லை. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயலுன் வயலுன் லில் அகாபி மினன் நார். குதிகால்களை சரியாக கழுகாதவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், கணக்கில்லாமல் வுது செய்கின்றவர்களுக்கு இழிவு உண்டாகட்டும். இது எங்க வந்த வார்த்தை தெரியுமா? ஃபவைலுல்லில் முஸல்லீன். இப்படி பொடுபோக்கான தொழுகையாளிகளுக்கு கேடுதான். வயலுள்ளி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. கோல் மூட்டி புறம்பேசி மக்களுக்கு மத்தியிலே மூட்டிவிட்டு கோல் மூட்டி புறம்பேசி மக்களை குறை பேசி தெரிகின்றவர்களுக்கு கேடு, அழிவு, நாசம். அந்த வயல் என்ற வார்த்தையை வுது செய்யும் பொழுது குதிகாலை கவனமாக கழுகாதவர்களுக்கு நபி அவர்கள் பாவித்திருக்கிறார்கள். எங்கிருக்கிறது எச்சரிக்கை? எனவே வுது சீராகாமல் வேறு எந்த இபாதத்தும் சீராகாது. இதை இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். தொழுகைக்காக நிற்கிறோம். ஆரம்பத்திலே ஒரு குர்ஆன் வசனத்துடைய ஒரு பகுதியை ஓதினேன். யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, ஹுது ஸீனதகும் இந்த குல்லி மஸ்ஜித். நீங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகை ஒவ்வொன்றுக்கும் செல்லும் பொழுது உங்களை அழகாக அலங்கரித்து சுத்தமாக அழகாக வாருங்கள். இந்த அழகான ஆடைகளை, நல்ல ஆடைகளை, நல்ல பிரகாசமான ஆடைகளை, நல்ல பெருமதியான ஆடைகளை எதற்கு வைத்திருக்கிறோம்? நல்ல பங்கன்களுக்கு, நல்ல முக்கியமான விழாக்களுக்கு, நல்ல முக்கியமான மக்களுக்கு மத்தியிலே என்ன கவர்ச்சியாக அழகாக செல்வதற்கு வைத்திருக்கிறோம். மஸ்ஜிதுக்கென்று 1-2 ஆடைகளை வைத்திருக்கிறோம். மன்னிக்க வேண்டும், அது கழுகுவதே வாரத்துக்கு ஒரு தடவை சிலர் மன்னிக்க வேண்டும் சொல்வதற்கு. அந்த ஆடை வெள்ளை ஆடை, அது மஞ்சனித்து அது என்ன நிறம் என்று முடிவு செய்வதற்கு பட்டிமன்றம் வைக்க தேவைப்படும். இது மஞ்சளா வெள்ளையா? உண்மை இதுதான். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நாம் கொடுக்கின்ற மதிப்பு, தொழுகைக்கு கொடுக்கின்ற மதிப்பு, புக்கி போன பேடாகிய அழுக்கு பிடித்த ஆடை எதற்குது? இது பள்ளிக்கு போடுற ஆடை. கண்ணியமானவர்களே, அழகான ஆடை, புதிய ஆடை, சுத்தமான ஆடை, இஸ்லாமிய ஆடை எதற்கு வைக்க வேண்டும்? அல்லாஹ்வோடு பேசும் பொழுது அணிவதற்கு, அல்லாஹ்வோடு உரையாடும் பொழுது அணிவதற்கு, அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் வருவதற்கு, மலக்குமாருடைய சூழலுக்கு வருவதற்கு, ரஹ்மத் மழை பொழிவது போன்று பொழிகின்ற இடத்துக்கு வருவதற்கு, மன்னிப்பு கிடைக்கின்ற இடத்துக்கு வருவதற்கு. கண்ணியமான மஸ்ஜிதிலே ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு இன்னும் ஒரு தொழுகை எதிர்பார்த்து இருக்கும் பொழுது தொழுகையாளி என்ற நன்மை எழுதப்படுகின்ற அமலுக்குத்தான் அழகான சுத்தமான ஒழுக்கமான ஆடை அணிய வேண்டும். சிலருடைய முன்சப்பில் நிற்கின்றவருடைய ஆடையே பின்சப்பில் இருக்கின்றவருடைய தொழுகையை பாத்திலாக்கும். அதில் எழுதியிருக்கின்ற வசனங்கள், அதில் போடப்பட்டிருக்கின்ற டிசைன்கள். தயவு செய்து நான் ஒன்றை ஊண்டி சொல்லிக் கொள்கிறேன். இந்த டிசைன் போட்ட ஆடைகளை கூட மஸ்ஜிதிலே தவிர்த்து கொள்ளுங்கள், தொழுகையிலே தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு எழுத்து, 2 எழுத்து, 2 வாசகம். அதே போன்று கனிமனை இந்த புதிதாக ஒரு வகையான துணி வந்திருக்கிறது. இந்த நியூஸ் பேப்பர் போன்றது, நியூஸ் பேப்பர் போன்ற அந்த வடிவிலே ஒரு ஆடை வந்திருக்கிறது. அதில் எழுதப்பட்டிருக்கின்ற வாசகங்களை எல்லாம் எப்பொழுதாவது ஒரு நாள் உட்கார்ந்து வாசித்தோமா? நான் பயணம் போகும்பொழுது முன்னால் போகின்ற ஒருடைய முதுகிலே இருந்த அந்த துணியுடைய ஒரு வாசகத்தை வாசித்தேன். அது என்ன தெரியுமா வாசகம்? உலகத்திலே உயர்ந்த சமூகம் யூத சமூகம். நான் வாசித்தேன், ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. வேடான உலகத்திலே உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற சமூகம் யூத சமூகம். இதை அணிந்து போகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன முஸ்லிம் யூதரை விளம்பரப்படுத்துகிறான். தேவையா இது?
அங்கு சிலைகளை பற்றி, இணை வைப்பை பற்றி, இஸ்லாத்துக்கு மாற்றமான, குரானுக்கு மாற்றமான, குரானுடைய மொழிபெயர்ப்புடைய ஏதாவது ஈமானுக்கு மாற்றமான வாசகங்கள் மேலிலே சுமந்து போகக்கூடிய நிலைமை ஏற்பட நம்முடைய பணத்தை கொடுத்து குஃபருக்கும் ஷிர்க்குக்கும் நாம் விளம்பரம் செய்கின்ற, பாவங்களுக்கு விளம்பரம் செய்கின்ற இந்த அநியாயம் தேவையா? என்னது எதற்கு இந்த டிசைன்கள்? ஆண்களும் தான் பெண்களும் தான் எல்லோரும் அணிகிறோம். புதிய டிசைன் வந்துவிட்டால் புதிய டிசைன் ஒரு நவீன ஒரு ஆடை வந்திருக்கிறது அணிகிறோம். அதில் இருக்கின்ற விளைவை பார்த்தோமா? முந்தி கண்ணியமல்ல இறுக்கமான ஆடை உயர்த்தினாலும் முழங்காலுக்கு மேலே போகாது என்று தெரிந்தவர்கள் தொடையிலே வெட்டி வருகிறது. ஏன் அவுரத்தை எங்கும் திறக்கக்கூடாது, வெட்டி திறப்போம். ஜீன்ஸிலே ட்ரௌசரிலே தொடை வெட்டப்பட்டு வருகிறது. முந்தைய காலத்திலே பிச்சைக்காரர்களைத்தான் அந்த கோலத்திலே பார்த்தோம். இன்று கோடீஸ்வரரை அந்த கோலத்திலே பார்க்கிறோம். கோடீஸ்வரருடைய மகன் பிச்சைக்காரன் அணிகின்ற கிழிந்த ஆடை போன்று அணிந்து கொண்டு போகிறான். ஏன் நவீன யுகமாம். அவுரத்தை திறந்து தொடை முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியை அத்தியாவசியம், சிகிச்சை, மருந்து, வைத்தியம், அதே போன்று இப்படியான அவசிய தேவை இல்லாமல், அதே போன்று கணவனுடைய மனைவியுடைய இப்படியான அனுமதிக்கப்பட்ட விடயங்கள் இல்லாமல் வேறு எங்கும் திறக்கக்கூடாது. ஜம்பரோடு தொழுகிறோம். ஸ்போர்ட் செய்கின்ற அந்த ஸ்போர்ட் ஜேர்சியோடு தொழுகிறோம். என்ன இது? அல்லாஹ் அந்த அளவு உங்களுடைய உள்ளத்தில் சீப்பாகி விட்டானா? அந்த அளவு மஸ்ஜித் கேவலமாகி விட்டதா? அந்த ஸ்போர்ட் ஜம்பரோடு போவீர்களா? கல்யாண மண்டபத்துக்கு போவீர்களா? அதிகாரிகளுடைய காரியாலயங்களுக்கு அந்த டிரெஸ்ஸோடு உங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற விசிட்டர்ஸ்மார்களை வரவேற்பீர்களா? சாதாரணமாக ஒரு வீட்டு வைபவத்துக்கு கூட திரிக்கோற்றும் ஆம் கட்டும் அடித்து போவீர்களா? அல்லாஹ்வுடைய மாளிகை எவ்வளவு கேவலமா? அல்லாஹ் அவ்வளவு உங்களுடைய பார்வையில் அவமரியாதைக்குரியவனா? சிந்திப்போம். தொழுகையாளியை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும். இன்று நடிகர்களுடைய ஞாபகம் வருகிறது, மன்னிக்க வேண்டும். விளையாட்டு வீரர்களுடைய ஞாபகம் வருகிறது, ரவுடிகளுடைய ஞாபகம் வருகிறது. ஆடை மன்னிக்க வேண்டும். சொல்ல வேண்டிய விடயம் சொல்லாவிட்டால் யார் சொல்வது? தொழுகையாளியை பார்த்தால் ரவுடிசன் ஞாபகம் வரக்கூடாது. தொழுகையாளியை பார்த்தால் நடிகர் ஞாபகம் வரக்கூடாது. தொழுகையாளியை பார்த்தால் அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும். அப்படியான ஆடை அணிந்து கொண்டுதான் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். சிலருடைய தொழுகை ருக்குவிலே பாத்தில், முதலாவது ரக்காத்துடைய ருக்குவிலே பாத்தில். இன்னும் சிலருடைய தொழுகை சுஜூதிலே பாத்தில். எப்படி தெரியுமா? தனிமையில் இருக்கும் பொழுது கூட அதை திறக்க கூடாதென்று வர்ணிக்கப்பட்ட அவுரத் ருக்குவிலே வெளியாகும். பின் சொப்பில் இருப்பவருக்கு முன் சொப்பில் இருப்பவருடைய இடுப்பு பகுதியை பார்த்தால் அவருக்கு ஏதேதோ மனதிலே ஓடும். அவ்வளவு தெளிவாக சொல்ல மாட்டேன். கண்ணியமான இடம் அந்த அளவுக்கு கண்ணியமானவர்களே, மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளை சப்பில் நின்று கொண்டு காட்டுகிறோம். இடுப்பு அவ்வளவு லூசாக உடுத்திருக்கிறோம். ஆனால் கரண்டை காலுக்கு கீழால் பாதையை கூட்டிக் கொண்டு போகிறது அந்த ட்ரௌசர், அந்த ஜீன், அந்த டெனிம், அந்த சாரம். அதே போன்று கரண்டைக்கு கீழே அணிந்து தொழுகின்ற தொழுகை கூட கேள்விக்குறி. ஹதீஸுடைய விளக்கங்களை கருத்து வேறுபாடு இருந்தாலும் தொழுகையுடைய பரிபூர்ண நன்மை இஸ்லாமுடைய கருத்து கரண்டைக்கு கீழே ஆடையை இழுபட்டுக் கொண்டு தொழக்கூடிய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆண்களுடைய விடயத்திலே கரண்டைக்கு கீழால் தொழுகையில் மாத்திரமல்ல எந்த கட்டத்திலும் கரண்டைக்கு கீழால் ஆண்கள் ஆடை அணியக்கூடாது. கண்ணியமானவர்களே, அப்படி அணிவதே பெருமை மேலதிகமாக வர தேவையில்லை. அணிவதே பெருமைதான். ஜாபிர் இப்னு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். கரண்டைக்கு கீழே ஆடை, கரண்டை அந்த முட்டுக்கு கீழே ஆடை தங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன இது? நரகத்துடைய அடையாளம். சொன்னார்கள், யார் சொல்ல? எனக்கு பெருமை இல்லை. யார்? சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான் சான்றிதழ் பெற்றவர்கள். எனக்கு பெருமை இல்லை யார் சொல்ல? சொன்னார்கள் நபி அவர்கள், பெருமை வேறாக வர தேவையில்லை, இப்படி அணிவதே பெருமைதான். உங்களுக்கு பெருமை மேலதிகமாக வர தேவையில்லை, இப்படி அணிவதே பெருமை. அடுத்த கண்ணியமானவர்களே, ஆடை ஒழுக்கங்களிலே
அவுரத் தொழுகையிலே விளங்கினால் தொழுகையுடைய நிபந்தனைகளில் ஒன்று அவுரத் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை காற்று கடிபட்டு கடலோரத்தில் தொழுகிறோம், காற்று படமாக வீசுகிறது, காற்று கொஞ்சம் ஆடையை அப்படியே உயர்த்தியது, உடனே மறைத்துக் கொண்டோம், மன்னிப்பு. இப்படியான ஏனைய காரணிகள் மூலம் எமர்ஜென்சியான விடயங்கள் மூலம் அவுரத் தரப்படும் பொழுது உடனே மறைத்துக் கொண்டால் மன்னிப்பு. நாம ஆடையை பணித்து உடுத்து, இடுப்பை லூசாக உடுத்து, அதே போன்று பெனியனை ஷோட்டாக உடுத்து, அந்த தொப்புளுக்கு நேராக சிலனிக தொப்புளுக்கு முற்பகுதி விளங்காவிட்டால் போதும், அதற்கு நேராக கண்ணியமர் தொப்புளுக்கு நேரால் ஒரு பெல்ட்டை நாங்கள் வைத்து பார்ப்போம் என்றால், அந்த தொப்புளுக்கு நேராக ஒரு கோடை நாங்கள் வட்டமிடுவோம் என்றால், அதற்கு கீழே உள்ள பகுதிகள் வெளியாகும் என்றால் அந்த இடத்தில் அந்த ரக்காத்தில் அவருடைய தொழுகை பாத்தில். எத்தனை தொழுகை பாத்திலாக்கிவிட்டோம்? நம்முடைய பணத்தால், நம்முடைய பணம் கொடுத்து வாங்கிய ஆடையால் தொழுகைக்கு ஆப்பாகின்ற, தொழுகையை பாலாக்குகின்ற இந்த ஆடைகள் தேவையா? இப்படி அணிய வேண்டுமா? அன்பானவர்களே, திருத்துவோம். அடுத்த கண்ணியமானவர்களே, ஒழுக்கம் இஸ்லாத்திலே முக்கியமானது. ஒழுக்கம் இஸ்லாத்திலே முதன்மையானது. சஹாபாக்கள் நபியவர்களுடைய நபியவர்கள் தன்னை பற்றி கூட சொல்லும் பொழுது, அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, என்னுடைய ரப்பு எனக்கு நல்லொழுக்கம் கற்பித்துள்ளான். நபியவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு என்னுடைய அல்லாஹ் இரட்சகன் நல்லொழுக்கம் கற்பித்துள்ளான். எனவே இதெல்லாம் ஒழுக்கம். எப்படியான ஒழுக்கம்? அந்த ஒழுக்கம் மிஸ் ஆகும் பொழுது, தவறும் பொழுது நம்முடைய இபாதத்தே பாலாகின்ற, அழைகின்ற அந்த நிலைமை உண்டாகும். இப்பொழுது நான் கண்ணியமானவர்களே, சில தினங்களிலே ரமதானை எதிர்நோக்கி இருக்கிறோம். அல்லாஹ் கடந்த கால ரமதான்கள் போன்று எந்த நெருக்கடிகளும், எந்த தொந்தரவுகளும், எந்த கடுபிடிகளும் இல்லாமல் சுதந்திரமாக அல்லாஹ்வை தாராளமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய திருப்தி அடைகின்ற அனைத்து அமல்களையும் நமக்கு அல்லாஹ் இலேசாக்கி தருவானாக. கண்ணியமானவர்களே, ரமதானை பற்றி எதிர்காலங்களில் பேசப்படும். நான் பிரதானமாக 3 விடயங்களை முன்வைக்கிறேன். ஒன்று, ரமதான் அது இபாதத்துடைய மாதம். இன்னும் ஒன்று, ரமதான் அது ஷஹருல் முஆசாத், உதவி ஒத்தாசை, பிறருக்கு கருணை காட்டுகின்ற மாதம். இறுதியாக அதிகமானவர்கள் ரமதானில் தான் ஜகாத்து கொடுக்கின்ற அந்த பழக்கம் இருக்கிறது. அதையும் நான் சுருக்கமாக விரிவாக சில முக்கியமான விடயங்களை இப்பொழுது நான் சொல்ல தயாராகிறேன். எனவே இதே விழிப்புணர்வை நீங்கள் இறுதி வரைக்கும் பேணிக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நபியருடைய இபாதத், நபியர்கள் தொழுதார்கள் ஹத்தா தவர்ரமத் கதவா. சுருக்கமாக விடயங்களை, பிரதான விடயங்களை சொல்லித் தொழுகிறேன். விரிவாக பேசப்படும். இப்பொழுது நியத்து வைப்போம். நின்று வணங்குவார்கள் கால் பாதம் வீங்கும் வரை. வீங்க தேவையில்லை, வலிக்க வலிக்க தொழுதேன் என்று ஒரு நாள் தொழுகை தொழிருக்கிறோமா? கால் வலித்தால் உட்கார்ந்து விடுவோம். தராவியில் இருக்கலாம், கியாமில் இருக்கலாம், வலித்தவுடன் அமர்ந்து விடுவோம். இல்லாவிட்டால் ஓதி முடித்து இமாம் ருக்குவுக்கு போனவுடன் ஓடி போய் தக்பீரை கட்டி சேர்ந்து கொள்வோம். நம்முடைய தொழுகையுடைய ஸ்டைல். ஊரிலே 10 மஸ்ஜித் இருக்கிறது. எந்த மஸ்ஜிதிலே ஹை ஸ்பீடுடைய வேகத்திலே எக்ஸ்பிரஸ் வேயிலே பயணிக்கின்ற அந்த ஹை ஸ்பீட் வாகனம் போன்று மிக குயிக்காக அரை மணி நேரத்திலே 40 நிமிடங்களிலே எக்ஸ்பிரஸ் தராவி எங்கு நடக்குமோ அங்குதான் சப்புகள் அதிகம், அங்குதான் மக்கள் அதிகம். எங்கு ஜுசு ஓதப்படுமோ எல்லா நிர்வாகிகளிடம் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த வல்லுஹா அலம் தரை இத்தோடு நிறுத்துங்கள். ஹாபிஸ்மாரை அழைப்பியுங்கள். ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஹாபிஸ்மார்கள் இருக்கிறார்கள். குரானுக்கு மரியாதை கொடுங்கள். வல்லுஹாவும் குரான் தான், அலந்தரையும் குரான் தான். ஆனால் குரானை முழுமையாக ஓத வேண்டிய, கேட்க வேண்டிய மாதம். ஜும்மா மஸ்ஜிதுக்கு மாத்திரம் உரியதல்ல, சக்கியா மஸ்ஜிதுகளும் இப்படித்தான். வீடு வீடாக குரான் ஓதி தொழுவிக்கப்பட வேண்டும். ரமலானை உரிய முறையில் மதிக்கின்ற நிர்வாகிகள் இப்படி செய்கின்றவர்கள் தான் என்பதை ஆணித்தனமாக சொல்ல நான் முனைகிறேன். எனவே கண்ணியமானவர்களே, ஜுசுக்கள் ஓதப்பட வேண்டும். ஒரு 20 பக்கம், ஒரு ரக்காத்துக்கு ஒரு பக்கம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் போன்றவருடைய நிகழ்வுகளை கேட்கிறோம். நம்புவதற்கே 4 மாதம் தேவைப்படும். நிகழ்வுகளை மௌத்தாகும் வரை நம்ப மாட்டோம். 2 ரக்காத் 2 குரான்கள் ஜீரணிக்குமா? வாழ்க்கையிலே குரான் தமாம் பண்ணியிருக்கிறோம். எத்தனை அந்த லெப்பையிடம், அந்த லெப்பம்மாவிடம் முடித்த குரான் மாத்திரம்தான்.
50, 60, 70 வயதாகிறது. வாழ்க்கையில் முடித்த குர்ஆன் என்றால் குர்ஆன் மதரசாவில் முடித்த குர்ஆன் மாத்திரம் தான் சாருடைய. கசப்பாக இருந்தாலும் இது உண்மை. மனதை கேட்டு பதில் சொல்லுங்கள். எத்தனை குர்ஆன் முடித்திருக்க வாழ்க்கையிலே? மஸ்ஜிதில் ஓதுகின்ற ஹிஸ்பு யாருக்கு? மதரசா மாணவர்களுக்கு இல்லை. மதரசா மாணவர்கள் பகலிலே மாலையிலே மதரசாவில் இருந்து ஓதிவிட்டு போயிருக்கிறார்கள். மூத்தவர்களுக்கு ஹிஸ்பு உட்காருகிறோமா? ஓத தெரியாவிட்டால் கேட்டாவது விலங்கு ஆதங்கப்படுகிறோமா? 2 குர்ஆன் 60 ஜுஸு நம்புவதற்கு 6 வருடம் தேவைப்படுத்துவதற்கு. அன்பானவர்களே, ஓதினார்கள். ஒரு இமாம் சக்கராத் இருக்கிறார். குர்ஆனுடைய முக்கியத்துவம் சொல்லும்படி சொல்கிறேன். நீ சிறிய நிகழ்வு. மகள் அழுகிறார். என்ன வாப்பா? மகள் கேட்க, வாப்பா ஏன் மகள் அழுகிறாய்? இல்ல வாப்பா, நீங்க மௌத்தா போறீங்க, கடைசி நேரம் பிரிய போகிறீர்கள். அவர் சொன்னார், அப்துல்லா பின் ஹசன் நீங்க பேர். அவர் சொன்னார், மகளே நீ பயப்படாதே, உங்களுடைய வாப்பா பற்றி நீ பயப்படாதே. இந்த வீட்டில் 4 மூலைகளிலும் அல்லது 4 தூண்களுக்கு பக்கத்தில் இருந்து எத்தனை தடவை வாழ்க்கையிலே குர்ஆன் முடித்திருக்கிறேன் தெரியுமா? மகள் சொன்னார், தெரியாது வாப்பா, அதிகமாக ஓதுவீர்கள், குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பீர்கள், எனக்கு எத்தனை என்று தெரியாது. சொன்னார், நமக்கு நம்புவதற்கு சில வேளை மனதிடம் கொடுக்காது, மௌத்து வரைக்கும் நம்பாமலே மௌத்தாகி விடுவோம். சொன்னார் அவர், இந்த வீட்டுக்குள் மாத்திரம் 4 மூலைகளிலும் நான் 4000 தடவை குர்ஆன் முடித்திருக்கிறேன். இலகுவாகிவிடும். பழக்கமானவர்கள் 8-10 நிமிடத்தில் ஒரு ஜுது முடிப்பார்கள். 8-10 நிமிடம், 10 நிமிடம் ஒரு ஜுதுவுக்கு என்றால் 300 நிமிடம் எடுப்பது சிரமமா? 300களுக்கு லேசி. சொன்னார் என்னுடைய தந்தை, இவ்வளவு குர்ஆன் வீட்டிலே இத்தனை என்றால் மஸ்ஜிதிலே எத்தனை, ஹஜ்ஜுடைய பயணத்தில் எத்தனை, உம்ராவுடைய பயணத்தில் எத்தனை, மக்காவில் எத்தனை, மதீனாவில் எத்தனை, பிரயாணத்தில் எத்தனை, சிந்தித்து பாருங்கள். ரமதானில் எத்தனை, வீட்டுக்குள்ளே 4000 குர்ஆன் என்றால் வெளி வாழ்க்கையில் எத்தனை குர்ஆன்கள் முடித்திருப்பார்? சஹாபி அல்ல, பிற்காலத்திலே வாழ்ந்த ஒரு இமாம். மகளே, இவ்வளவு குர்ஆன்களையும் ஏன் தெரியுமா ஓதினேன்? இந்த சக்கராத்தை லேசாக்க. என்னுடைய வாப்பா கடைசியாக பேசிய அந்த வார்த்தை தான். குர்ஆனை வலிமையாக ஓதி நிறுத்திய இடத்திலே ஓத ஆரம்பித்தார். எனக்கு முன்னால் குர்ஆன் ஓதிக்கொண்டு ரூஹ் பிரிந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 2 குர்ஆன் ஓதியது ஷஹீதாகும் பொழுது முன்னால் இருந்தது என்ன? கம்பெனியுடைய கணக்கு வழக்கல்ல, கம்பெனியுடைய பில் புக் அல்ல, வர வேண்டிய கணக்கு என்ன? அந்த கணக்கு வழக்கு பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது மௌத்தாகவில்லை, கலெக்டரோடு மௌத்தாகவில்லை, செக் புக்கோடு மௌத்தாகவில்லை, லேப்டாப்போடு மௌத்தாகவில்லை, போனோடு மௌத்தாகவில்லை, முன்னால் குர்ஆனோடு மௌத்தாகினார்கள். அவருடைய இரத்தம் தெரித்த குர்ஆன் இன்றும் பெரும்பாலும் அந்த துருக்கி நாட்டுடைய அந்த மியூசியத்தில் இருக்கிறது என்பதாக நேரடியாக கண்டவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். எங்கிருக்கிறோம்? குர்ஆனுடைய மாதம். கால் வீங்க, கால் வெடிக்க, வீங்கி வீங்கி வெடிக்கும். நம்முடைய காலம் வெடிக்கும். ஃபுட்பால் விளையாடி சண்டை பிடித்து எக்ஸிடென்ட் பட்டு மேலிருந்து கீழே பாய்ந்து கால் வெடிக்கும். காரணம் வேறு. நபியருடைய கால் வெடித்தது தொழுகையிலே நீண்ட நேரம் நின்றதால். கால் வீங்கினாலே மஸ்ஜிதுக்கே வரமாட்டோம். நம்முடைய இமாம் அதிலே கவனம் செலுத்துங்கள். இபாதத்திலே முவாசாத், கொடுக்கும் மாதம், எடுக்கும் மாதம் அல்ல, கொடுக்கும் மாதம். உயர்ந்த கையாக செயல்பட வேண்டிய மாதம். இடது கைக்கு தெரியாமல் வலது கை கொடுக்கின்ற மாதம். சதக்கா தான தர்மங்களை வாரி வழங்குகின்ற மாதம். சதக்காவுடைய சிறப்புகளை பேசப்படும். ஆனால் 2 சொல்கிறேன். கெட்ட மௌத்தை இப்படியான சதக்கா தான தர்மங்கள் நல்லுபகாரங்கள் தடுக்கும். நமக்கு பயம் மௌத்து தான், அடுத்த பயம் கபரு தான். 2க்குமான அதிசை மாத்திரம் சொல்கிறேன். சதக்காவுடைய பழக்கம் உள்ளவர்களுக்கு 4ஆம் ஒரு மலக்கு டியூட்டிக்கு போடப்பட்டிருக்கிறார். இவருக்கு துவா செய்வதுதான் அவருடைய டியூட்டி. செலவழிப்பவருக்காக துவா செய்வது மாத்திரம்தான் அவருடைய டியூட்டி. இன்னும் ஒரு மலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். செலவழிக்காமல் பதுக்கி சேர்த்து அந்த பேங்கில் இவ்வளவு, இந்த பேங்கில் இவ்வளவு, அந்த பேங்கில் இவ்வளவு, காலப்போக்கில் சுவிஸ் பேங்கிலும் எனக்கு அக்கவுண்ட் திறக்கலாம் என்றெல்லாம் சிந்தித்து செலவழிக்காம எனக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு மஸ்ஜிதுக்கும் தரமாட்டேன், மதரசாவுக்கும் தரமாட்டேன், பாடசாலைக்கும் தரமாட்டேன், ஏழை அனாதை விதவைகள் யாருக்கும் தரமாட்டேன் என்று கஞ்சத்தனத்துடன் செலவழிக்காமல் பதுக்கி வைக்கின்றவருக்கு, செலவழிக்கின்றவருக்கு லாபத்தை கொடு, பொருளாதாரத்தை பறிக்கு, பிரதியாக கொடு என்று அந்த மலக்கு துவா செய்வார். இந்த மலக்குடைய டியூட்டி பத்துவா. துவாவுக்கு ஒரு மலைக்கு, பத்துவாவுக்கு ஒரு மலைக்கு. செலவழிக்காதவரை லொஸ்ஸாக்கு, செலவழிக்காதவரை லொஸ்ஸாக்கு. மலக்குடைய பத்துவா நிச்சயம் கபூலாகும். லொஸ்ஸாகின்றவர்களிலே ஒரு சாரார் ஜக்காத்திலும் சதக்காவிலும் தில்லு முள்ளு செய்தவர்கள் என்பதை அவர்களுடைய மனது அவர்களுக்கு சொல்லும்.
தீய மரணங்களை தடுக்கும், இறைவனின் கோபத்தை தணிக்கும். மூன்றாவது, கபரிலே இந்த குளிர்மை இருக்கிற நம்ம கூலில் இருக்கிறோம். பண்டாரவளை ஜும்மா மஸ்ஜிதிலே அழகான ஒரு கிளைமேட்டிலே நாம் குளிர்ந்த காற்று வீசுகின்ற நிலைமையிலே அமர்ந்திருக்கிறோம். இப்படி ஏசி ரூமில் தூங்குவது போன்று கபரிலே குளிரூட்டப்பட வேண்டுமா? சதக்காவுடைய வாசலை திறங்கள். ஹதீஸ், இன்ன சதகா லதுத்ஃபிஉ அன் அஹ்லிஹா ஹர்ரல் குபூர். சதக்கா தான தர்மங்கள் கொடுக்கின்ற தனவந்தர்களை விட்டும் கபருடைய உஷ்ணத்தை தடுக்கும். உஷ்ணம் போனால் என்ன வரும்? குளிர்மை. கபரிலே ஏசி ரூம் போன்று தூங்க வேண்டுமா? சதக்காவுடைய வாசலை திறங்கள். அது எப்படி? பல வழிகள் இருக்கின்றன. அது மஸ்ஜிதினூடாக இஃப்தார் செய்விக்கின்ற நன்மை. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுகளிலே எல்லா மஸ்ஜிதுகளிலும் இஃப்தாருக்கான ஒரு வேண்டுகோள் விடுக்கப்படும். 10,000 ஒரு மஸ்ஜிதிலே, 15,000, 20,000, 30,000, 35,000, 40,000, சில மஸ்ஜிதுகளில் 1,00,000. பிரதானமான நகரங்கள் இருக்கின்ற மஸ்ஜிதில் 1,00,000 செலவழிக்கிறார்கள். அந்த அளவு பிரயாணிகள், அந்த அளவு இஃப்தாருக்கு மக்கள் வருகிறார்கள் நாளாந்தம். கண்ணியமானவர்களே, ஒரு 100 பேர், 10 பேர், 50 பேர் இஃப்தாருக்குரிய பொறுப்பை எடுத்து அந்த செலவை கொடுப்போம் என்றால் எத்தனை பேர் இஃப்தார் செய்தார்களோ அவர்களுக்கு கிடைக்கின்ற அனைத்து நன்மை போன்றது இஃப்தார் ஏற்பாடு செய்தவருக்கு கிடைக்கும். ஹதீஸ். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லுங்க, எங்களுக்கு வசதி இல்லை, யார் சொல்லலாம், இந்த ரொட்டி, கறி, ஆட்டிறைச்சி இப்படியா கொடுப்பதற்கு வசதி இல்லையே. சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தண்ணீர் சில மடரை கொடுக்க வசதி இல்லையா? தண்ணீர் போத்தலை எனக்கு வசதி, 50 ரூபாயுடைய 500 ml 500 மில்லி லிட்டர் தண்ணி போத்தல், ஒரு 100 தண்ணி போத்தல் நான் வாங்கி தருகிறேன், கொடுங்கள். தண்ணீர் தான் எனக்கு வசதி. அந்த தண்ணீர் கொடுத்தாலும் அந்த நோம்பாளியுடைய நன்மை போன்று கிடைக்கும். இதையும் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். இதுவே போதும். அன்பானவர்களே, கடந்த கால ரமதான் முடிக்கின்ற நேரம், இன்னும் 2-3 நிமிடங்களை முடித்துக் கொள்கிறேன். கடந்த ரமதான்கள் இன்னும் நிலைமை சீராகவில்லை. கோடீஸ்வரர்களுக்கே, லட்சாதிபதிகளுக்கே இன்னும் நிலைமை சீராகவில்லை. இன்னும் செலவு பாரம், குடும்ப பாரம். இப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி, சில பொருட்களுடைய விலைகள் குறைந்து கொண்டு வருகின்றன. என்றாலும் சில பொருட்களுடைய, பிரதான பொருட்களுடைய விலை குறைந்திருக்கிறது. அந்த பொருளால் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருள் கூட்டப்பட்ட விலையிலே அப்படியே இருக்கிறது. உதாரணங்களை பேரோடு சொல்வேன், நேரமிடம் கொடுக்காது. உதாரணமாக கோதுமை மா. அந்த கோதுமை மாவால் செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்களுடைய விலை இன்னும் குறைக்கப்படவில்லை. கோதுமை மாய் 450, 560 கிலோ போகும் பொழுது என்ன விலைக்கு நீங்கள் அந்த உற்பத்தி பொருட்களை விற்றீர்களோ, 200 லட்சத்துக்கு கோதுமை மா இறங்கி இருக்கும் பொழுது நீங்கள் அதே விலைக்கு விற்பது உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு இடம் தருகிறதா? கல்லஞ்சமா? உங்களுடைய உள்ளம் என்ன கல்லாகிவிட்டதா? ஏன் கூட்டினால் பாய்ந்து விழுந்து கூட்டுகிறீர்கள்? ஏன் குறைந்தால் குறைப்பதில்லை? 500 ரூபாய்க்கு கோதுமை மாவு போகும் பொழுது உற்பத்தி பொருட்களுடைய பெயரை சொல்லவில்லை. படுகின்றவர்களுக்கு, படும் செய்கின்றவர்களுக்கு தெரியும். அந்த ஒரு பொருளுடைய லாபம் 1க்கு 1 மடங்கு என்றால் இன்று உங்களுக்கு 1க்கு 3 மடங்கு லாபம். 300 மடங்கு லாபத்துக்கு இருக்கிறீர்கள். இந்த ஏழைகள், அனாதைகள், விதவைகளுடைய உணவை கொஞ்சம் மனதை இழக்குங்கள், உருக்குங்கள், மனதை இலக வையுங்கள். ஒரு பிரதான பொருளுடைய விலை குறையும் பொழுது ஒட்டோவாக நீங்கள் குறைக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். யாரை வாட்டி படைத்தாவது நான் முன்னேறினால் போதும் என்ற மன்னிக்க வேண்டும். நீங்கள் மன்னிக்கத்தான் வேண்டும். காரூனுடைய ஸ்டைலில் போகிறீர்கள். நான் சம்பாதித்தால் போதும், யார் சத்துமடைந்தால் என்ன? தெரிந்துவோம். இது ஒன்றை உதாரணம் சொன்னேன். என்னென்ன வியாபாரம் செய்கிறீர்களோ, என்னென்ன உற்பத்தி செய்கிறீர்களோ, பிரதானமான பொருளுடைய விலை குறையும் பொழுது அந்த உற்பத்தியுடைய விலை குறைய வேண்டும். ஜக்காத். அன்பானவர்களே, ஜக்காத் என்றாலே அகீமு ஸலாத் வ ஆத்து ஸகாத். தொழுகையை நாட்டுங்கள், ஜக்காத்து கொடுங்கள். தொழுகையும் கூட்டு தொழுகை, ஜக்காத்தும் கூட்டு ஜக்காத். இதனுடைய குறைபாடுதான் ஒவ்வொருவருடைய நம்முடைய சமூகத்திலே மிஸ்கீன்கள் கூடிக்கொண்டு போகிறார்கள்.
ரமதான் ஆகிவிட்டால் ஊர் ஊராக சுத்துகிறார்கள். நாம் பேசுகிறோம், நம்முடைய சமூகம் சீரழிகிறது. நம்முடைய பெண்கள் ஷோல்களை முக்காடுகளையும் போட்டுக்கொண்டு, அபாயக்களை போட்டுக்கொண்டு, முந்தானைகளை போட்டுக்கொண்டு, சின்ன குழந்தைகளை தூக்கிக் கொண்டு, அவர்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது பார்த்தோமா? அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது பார்த்தோமா? அவருடைய வீட்டில் பிரதானமாக ஒரு நேரம் தான் சாப்பிடுகிறார்கள் என்பதை பார்த்தோமா? அவருடைய வீட்டிலே சோறு இருந்தால் கறி இல்லை, கறி இருந்தால் சோறு இல்லை, நமக்கு தெரியுமா? அவருடைய பிள்ளை பாடசாலையில அசம்பிளியிலே காலை சாப்பாடு சாப்பிடாமல் மயங்கி விழுந்தது தெரியுமா? இந்த காலத்தில் 6 மாத இடைவெளிக்குள்ளே இந்த அசம்பிளியில் இத்தனை பிள்ளை மயங்கி விழுந்தது, அந்த அசம்பிளியில் இத்தனை பிள்ளை மயங்கி விழுந்தது, இந்த பாடசாலையில் பிள்ளை மயங்கி விழுகிறது என்றால் காரணத்தை சீர்தூக்கி பார்த்தால் பசி. இரவு தூங்கிய வெறும் வயிற்றோடு பாடசாலைக்கு வந்திருக்கிறது. குறை பேசுகிறோம். பிச்சைக்காரர்கள் கூடுகிறார்கள், மிஸ்கின்கள் கூடுகிறார்கள், கை நீட்டக்கூடியவர்கள் கூடுகிறார்கள். ஜக்காத்தை ஒழுங்காக கொடுத்தோமா? கூட்டு ஜக்காத், ஜக்காத் என்றால் கூட்டு ஜக்காத் தான் எல்லோருடைய கைக்கும் போய் சேரும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற பணக்காரர்களும் அவருடைய குடும்பத்துக்கு மாத்திரம் கொடுத்தால் இது அவருடைய ஜக்காத், மூத்த மாமாவுடைய ஜக்காத், இது அவருடைய ஜக்காத், இளைய மாமாவுடைய ஜக்காத், இது அவருடைய ஜக்காத், பெரியப்பாவுடைய ஜக்காத், இது அவருடைய ஜக்காத், சாச்சாவுடைய ஜக்காத், இது அவருடைய ஜக்காத், மச்சனுடைய ஜக்காத். ஒரே வீட்டுக்கு 5 பேருடைய ஜக்காத் வரும். இன்னும் 5 குடும்பம் ஜக்காத்தில் 1 ரூபாயும் கிடைக்காமல் தற்கொலை செய்யும். தற்கொலை செய்யும். இதுதான் கூட்டு ஜக்காத். ஒத்துழைப்போம். உங்களுடைய ஊர்களில் இருக்கின்ற கூட்டு ஜக்காத்துகளுக்கு, பைத்து ஜக்காத்துக்கு ஒத்துழைப்போம். ஒரே உதாரணம் போதும், மனதை தொடுகின்ற உதாரணம் சொன்னேன். கண்ணியமானவர்களே, முடிக்க நினைக்கிறேன். இன்னும் ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பண்டாரவளை உதாரணம் சொல்கிறேன். இந்த மஸ்ஜித் என்பதால் பண்டாரவளை பஜாரிலே வியாபாரம் செய்கின்ற நீங்கள் மத்திய மாகாணத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம், தென் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம், வட மாகாணத்தை சேர்ந்தவர்கள், வடமத்திய மாகாணத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம், வடமேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம், மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம், ஊவாவிலே ஏன பகுதியை சேர்ந்தவர்களும், நாட்டில் எந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுடைய ஜக்காத் ஒரு கருத்துப்படி சரியான அதிகமான இமாம்கள் வரவேற்கின்ற கருத்து என்ன தெரியுமா? எந்த ஊரில் அவர் தொழில் செய்கிறாரோ, எந்த ஊரில் சம்பாதிக்கிறாரோ அந்த ஊரில் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். பண்டாரவளை மக்களிடம் சம்பாதித்து பண்டாரவளை மக்களுக்கு ஒரு 10% ஜக்காத்தையாவது கொடுக்காமல் உங்களுடைய ஊருக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்கெங்கோ ஜக்காத்து கொடுத்தால் 100க்கு 100 பண்டாரவளையிலே வியாபாரம் செய்கின்றவர்கள் பண்டாரவளை மக்களுக்கு அவர்களுடைய ஜக்காத்து கொடுப்படாமல் 100க்கு 100 வேறு பக்கத்துக்கு கொடுக்கப்படும் என்றால் இமாம்களுடைய ஆய்வின் முடிவு அந்த ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்படுவதிலே கேள்விக்குறி. பண்டாரவளைக்கும் உங்களுடைய ஜக்காத்தில் ஒரு பகுதியை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று பணிவாக அல்ல, ஒதுக்கத்தான் வேண்டும். இது இஸ்லாமிய சட்ட விதி. யார் செய்கிறோம்? முழுக்க நம்முடைய பணம் வாங்குகின்றவர்கள், கொடுக்கல் வாங்க செய்கின்றவர்கள் யார்? பண்டாரவளை மக்கள். ஜக்காத் எங்கு போகிறது? நம்முடைய ஊருக்கு போகிறது, நம்முடைய ஊரை தாண்டி போகிறது, எங்கெங்கோ போகிறது. பண்டாரவளையிலே வியாபாரம் செய்கின்றவர்கள், சம்பாதிக்கக்கூடியவர்கள் பண்டாரவளைக்கும் ஒரு பகுதியை ஒதுக்கினால் தப்பித்துக் கொள்ளலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசப்பட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே 100க்கு 100 யார் யாருக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அதை எடுத்து நடந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து சுத்தம் பேணக்கூடியவர்களாக, இபாதத்தில் பேணுதலுள்ளவர்களாக, ரமதானை சிறப்பிக்கக்கூடியவர்களாக, சதக்கா ஜக்காத்திலே மிக பக்குவமாக நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரை எல்லாம் மாற்றுவானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் ஒருவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மோமியங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பக்குவத்தை தருவாயாக, இஸ்லாமிய விழுமியங்களை தருவாயாக, இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணக்கூடிய நன்மக்களாக நம்மை மாற்றுவாயாக, மஸ்ஜிதை மதிக்கக்கூடியவர்களாக்குவாயாக, உன்னை பற்றிய உண்மையான அன்பும் மகத்துவமும் நம்முடைய ஆள் மனதில் பதிய கிருபை செய்வாயாக. எல்லா இடங்களிலும் சுத்தமாக ஒழுக்கமாக ஆடைகளை உரிய முறைப்படி ஒழுக்கமாக அணிந்து உன்னை திருப்திப்படுத்துகின்ற மக்களாக மாற்றுவாயாக. யார் எதிர்வருகின்ற ரமதானை சிறப்பாக்குவாயாக.
இபாதத்தால் ஒளிமயமாக்குவாயாக, அஹ்லாக்கால் ஒளிமயமாக்குவாயாக, சதகாவால் ஒளிமயமாக்குவாயாக. ஜக்காத்துகளை பேணுதலாக கொடுத்து அதன் மூலம் ஏழைகளுடைய, அனாதைகளுடைய, விதவைகளுடைய, வறியவருடைய, கடனாளிகளுடைய மனதை குளிர வைப்பாயாக. நம்முடைய கடன்களை நிறைவேற்றுவாயாக. நோய் நம்பலங்களுக்கு ஷிஃபாவை தருவாயாக. எல்லா மனக்கவலைகளையும் போக்கி அந்த இடத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக. எல்லா விதமான நெருக்கடிகளையும் இல்லாமலாக்குவாயாக. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ யா அல்லாஹ் அந்த பிரச்சனைகளை முற்றுமுழுதாக நீ நிவர்த்தி செய்வாயாக. இதற்கு பின்னால் அப்படியான பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுக்காமல் நம்மை பாதுகாப்பாயாக. நம்முடைய மனதில் இருக்கின்ற தேவைகளை எல்லாம் யாரிடத்திலும் கை நீட்டாமல், யாரிடமும் தலை குனியாமல் உன்னுடைய ரிஸ்கை கொண்டு கண்ணியமாக நிறைவேற்றி தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும்